எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் தமிழினி. இன்றைக்கி மண்டே மார்னிங்க, ஏர்லி மார்னிங்கே எழுந்திரிச்சு காலையில் ஃப்ரெஷ்ஷாக கோயிலுக்கெலாம் போயிட்டு வந்தாச்சுங்க. மார்னிங் மச்சான் சாப்பிட மாட்டாங்க, விரதங்க. மாலை போட்டிருக்காங்க ஐயப்ப சாமி கோயிலுக்கு. அதனால் விரதங்கிறதுனால எனக்கு மட்டும் லெமன் ரைஸ் செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் சாப்பாடு வச்சேங்க. அதுக்கு லெமன் ரைஸ் ரொம்ப பிடிக்கும் எனக்கு, அதனால் லெமன் ரைஸ் செஞ்சிட்ருக்கேங்க. மார்னிங்க்கு மச்சானுக்கு ஜூஸ் மட்டும் போட்டு கொடுத்துட்டேங்க. போட்டு கொடுத்துட்டு நானும் லெமன் ரைஸ் சாப்பிட்டு சாயங்காலம் விரதம் விடுவாங்க நைட்டுக்கு. அதுக்கு வெஜிடபிள்ஸ் எல்லாம் வேணும்னு சொல்லிட்டு கடைக்கு போய் வாங்கிட்டு வச்சுட்டுங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த பாத்திரம்லாம் இருக்குங்க, அதில் சாப்பாடு கொஞ்சம் வந்துச்சு, மீதம் இருந்துச்சு. அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு கிச்சன்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். பாத்திரம் எல்லாம் வாஷ் பண்ணிட்டுங்க. அடுப்பையும் நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு சாயங்காலம் விரதத்துக்கு சமையல் பண்ணுறதுனால முன்னாடியே ஏற்பாடு பண்ணிடலான்ட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணியாச்சுங்க. இப்போ வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு வாரம் 12 நாளைக்கு விரதம் போட்டு விட்டுருக்காங்க. சரி, ஒரு 5 நாளைக்காவது காய்கறியெல்லாம் வேணும்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டு வந்துட்டேங்க. இது எல்லாத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் வடிஞ்சதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணிடலாங்க. பச்சை மிளகா காம்பெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம ஸ்டோர் பண்ணிட்டோம்னா அது கொஞ்சம் லைஃப் வருங்க. இல்லைன்னா அந்த காம்பு வாடி சீக்கிரமாக மிளகா பழுத்துருங்க. வாஷ் பண்ணிவிட்டு வெஜிடபிள்ஸில் இருக்க தண்ணி எல்லாமே நல்லா வடிஞ்சிட்டுங்க. நல்லா உணர விட்டுட்டு நம்ம ஸ்டோர் பண்ணும்போது உள்ளே இருக்க காயெல்லாம் இத்து போகாதுங்க. மார்னிங் லெமன் ரைஸ்க்காக வச்ச ரைஸில் கொஞ்சம் ரைஸ் மிச்சம் வந்துச்சுங்க. எங்கிட்ட வெஜிடபிள்ஸில் கேரட் பீன்ஸ் இருந்துச்சு. சரி, வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் மாதிரி செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு மதியத்துக்கு செஞ்சுட்டோன்னா நைட்டுக்கு விரதத்துக்கு நம்ம ரெடி பண்ணி முன்னாடியே காயெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு குளிச்சுட்டு தான் சமையல் பண்ணணுங்க. சரி, ஆரம்பிச்சிடலாம். நம்ம சாப்பிட்டு நம்மளோட வேலைகளை ஆரம்பிச்சிடலான்ட்டு ஆரம்பிச்சிட்ருக்கேங்க. நைட்டு விரதத்துக்கு சாப்பாடுங்க. அதுக்கப்புறம் முருங்கைக்காய் சாம்பார், ரசம், வெண்டங்காய் பொரியல், உளுந்து வடை, உளுந்து போண்டா மாதிரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வெண்டங்காய் கட் பண்ணி வச்சிடலான்ட்டு கட் பண்ணிகிட்டு இருக்கேங்க. வெண்டங்காய் மட்டும் கட் பண்ணி வச்சுட்டுங்க. அதுக்கப்புறம் இந்த நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு அந்தந்த பாக்ஸில். அதுக்கப்புறம் பீட்ரூட்லாம் வாங்கிட்டு வந்தேன். அதெல்லாம் ஒரு கவரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் அப்படின்ட்டு சரி எடுத்து வச்சிடலான்ட்டு இடையில வந்துட்டு நீ சாம்பாருக்கெலாம் காயெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு நம்ம போய் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக சமையல் ஆரம்பித்தா கரெக்டாக இருக்குங்க. சமையலுக்கு தேவையான காய்கறிகள் எல்லாமே கட் பண்ணியாச்சுங்க. தேங்காய் சொருவி வச்சாச்சு, உளுந்தில் ஊற வச்சாச்சுங்க, புளியும் சாம்பாருக்கு ஊற வச்சாச்சுங்க, ரசத்துக்கு ஊற வச்சாச்சு. இனி போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரலாங்க.
சாம்பாருக்கு பருப்பு வந்து அடுப்பில் வச்சாச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து ரசம் குழம்பு இதெல்லாமே வந்து பண்ணி முடிச்சிடலாங்க. இந்த தனி ரெசிபி வந்து இன்னொரு வீடியோவில் நான் வந்து ஒரு வாரம் வந்து செஞ்ச ரெசிபி வந்து போடுறேங்க. இப்போ வந்து சாப்பாடு, குழம்பு, ரசம், பொரியல், போண்டா இதெல்லாமே வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. நீ சாமி கும்பிட்டு நாங்களும் வந்து நைட்டு விரதம்லாம் விட்டுட்டு இன்றைக்கான வேலைகள் எல்லாத்தையும் வந்து ஃபுல்ஃபில்லாக வந்து முடிச்சிட்டேங்க. அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவோட பார்க்கலாங்க. இதோட வந்து வீடியோ முடிச்சுக்கிறேன். இதில் இருக்க ரெசிபீஸ் வந்து நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு வந்து தனியாக வந்து போடுறேங்க. நன்றி, வணக்கம். அடுத்து ஒரு நல்ல வீடியோவோட பார்க்கலாங்க.